ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது புனர்பூச நட்சத்திரம். அவங்களுக்கு உண்டான நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திர தோஷத்துக்கு போக வேண்டிய மிக முக்கியமான கோயிலாக கருதப்படக்கூடிய கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில். இங்கே போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்தலம் 108 திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இங்கே போய் வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் விலகும். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சொல்லிட்டு வரேன், நட்சத்திர தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய தொழில் வளர்ச்சி அடையணும், நம்மளுடைய வருமானம், தொழில், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடைக்கு நட்சத்திர தோஷமும் ஒரு முக்கியமான காரணம். அதனால இந்த நட்சத்திர தோஷம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த தடைகள் ஏற்படுங்க. பணத்தடை, அந்த விரயம் அதிகமாகிறது, இதெல்லாமே ஆகும். நிறைய பேர் குலதெய்வம் பூஜை பண்ணுவீங்க. ஏன்னா குலதெய்வம் சாபம் இருந்தால், குலதெய்வம் அருள் இல்லாமல் இருந்தால் தடைகள் வரும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நவகிரகங்களுடைய தோஷம் தாங்கியிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இந்த நட்சத்திர தோஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திர தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஏன்னா மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அதிகபட்சமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த வருமானத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதனால் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. அடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம், சிவ ஸ்தலங்கள்லேயே ரொம்ப பெரிய கோயிலாக ஒன்று கருதப்படக்கூடியதான் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்தி அம்மா கோயில். அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அடுத்து பாசூர்நாதர், இவர் திருவள்ளூர் மாவட்டம். இவங்க சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்காங்க இந்த கோவில். இங்கே போய் நீங்கள் அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய நட்சத்திர நாளில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இறைவனோட திருநாமமாக பாசூர்நாதர், வாஷீஸ்வரர், பசுபதீஸ்வரர்ன்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாங்க. அடுத்து நம்ம அம்பாள், அவங்களுடைய திருநாமம் பசுபதி நாயகி மோகன் அம்பாள். இவங்க 2 பேரும் தம்பதி சமேதரா காட்சி தராங்க. இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் ஆலங்குடி குரு பகவான். இந்த குரு பகவான், ஆலங்குடியில் இருக்க குரு பகவான் கோயிலுக்குமே போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செஞ்சிடும். அடுத்து சீர்காழி சட்டநாதர் கோவில் அப்படின்ற பெரிய கோயில். இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் விலகிடும். இப்போ நான் சொன்ன கோவில்கள் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நெருக்கத்தில் தான் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்திலே நான் 2 கோயில் சொல்லியிருக்கேன். வீரராக பெருமாள் கோயில், அப்புறம் திருப்பாச்சூர் பாசூர்நாதர் கோயில், அதுவுமே பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சீர்காழி, இதுவுமே கொஞ்சம் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் சென்னையிலேருந்து கொஞ்சம் சிறிய தொலைவில் தான் இருக்கும். அந்தளவுக்கு கிலோமீட்டர் உங்களுக்கு வேறுபடாது. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரர், இது விழுப்புரம் மாவட்டம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த விழுப்புரம், சீர்காழி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டமும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அருகாமையில் தான் இருக்குது. முடிஞ்ச மட்டிலும் நீங்கள் அருகாமையில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறமா தொலைவாக இருக்க கோயிலுக்கு போகலாம். இந்த திருக்கோவிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த திருவெண்ணெய்நல்லூர் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருக்கோவிலூர் அங்கேருந்து தென்கிழக்கில் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு போய் வந்தாலும் உங்களோட நட்சத்திர தோஷம் விலகும். அடுத்து நீங்கள் போகக்கூடிய ஒரு பிரதான கோயில் பழைய வாணியம்பாடி ஸ்ரீ அதிதீஸ்வரர், இந்த கோயிலுக்கு போகலாம். இதுவுமே வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலூர், திருவள்ளூர், விழுப்புரம் இதெல்லாமே ஒரே நாளில் போயிட்டு நீங்கள் வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டிலும் சீக்கிரமாகவே இந்த கோயிலுக்கு போங்க. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
இப்போ நான் சொன்ன கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் அங்கே போய் அர்ச்சனையோ அபிஷேகமோ அன்னதானமோ பண்ணி உங்களுடைய பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் படிப்படியாக நீங்கள் ஒரே நாளில் போயிட்டு வந்தால் சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இதை வந்து தொடர்ந்து உங்களோட நட்சத்திரம் ஒரு 9 நட்சத்திர நாட்களில் நீங்கள் போங்க. இல்லை உங்களோட பிறந்த தேதின்னு இருக்கு இல்லையா, ஒரு 5ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா 5ஆம் தேதி போங்க. மாதம் அப்படி போயிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையோட இது வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.